ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க அந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு வந்து நான் அவல் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ அவலை வந்து ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. அவலை ஊற விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் மிளகு அவல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணிடலாம். ஸோ நல்லா நைஸாக பொடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம மிளகு அவல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா வாசனைக்காக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மிளகு ஜீரக பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து நம்ம வேக வச்ச அந்த அவல் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட இப்போ வந்து தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இது. உங்களுக்கு டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.